சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நடைபெறக்கூடிய 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் திமுக சார்பில் நகராட்சி சேர்மன் க கருணாநிதி, அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, நாம் தமிழர் சார்பில் பாண்டி, தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாலசுப்ரமணியன், சசிகலாவின் கட்சி சார்பில் சுப கண்ணன் மற்றும் சுயேட்சைகள் என 21 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். சட்டப்பேரவையில் இதுவரை திமுக வெற்றி பெறாத தொகுதிகளில் ஒன்றாக கோவில்பட்டி இருப்பதாலும் இந்த முறை திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி இருப்பதாலும் ஆரம்ப முதலே அனலும் கனலுமாக கோவில்பட்டி தொகுதி தேர்தல் களம் இருந்து வருகிறது. திமுக அரசின் சாதனை திட்டங்கள், தொகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ள வளர்ச்சி திட்ட பணிகள், நலத்திட்ட உதவிகள், திமுக மற்றும் கூட்டணி கட்சியினரின் தீவிர தேர்தல் களப்பணிகள் ஆகியவற்றை முன்வைத்து ஒரு பக்கம் திமுக தரப்பில் வேலைகள் நடைபெற்றது. அதிமுக ஆட்சி காலத்தில் கோவில்பட்டி தொகுதிக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், தொடர்ந்து 3 முறை 15 ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து மக்களுக்கு ஆற்றிய சேவைகள், கோவில்பட்டியை தனி மாவட்டமாக உருவாக்குவேன் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகள் என மற்றொரு பக்கம் அதிமுக தரப்பில் வேலைகள் நடைபெற்றன. இதையெல்லாம் தாண்டி திரைமறைவிலும் தைரியமாக சில தில்லுமுள்ளுகள் அரங்கேறி இருக்கின்றன. கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வருபவர் 33 வயதான சபரிகுமார். இவர் போலீஸ் குடியிருப்பில் வசிக்கும் குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்த போலீஸ் குடும்பங்களுக்கு அன்பளிப்பு வழங்கி அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜுவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்ததாக எழுந்த புகாரின் பேரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். காவலர் சபரிகுமார் மீது 3 பிரிவுகளில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட போலீசார் மத்தியிலும் அரசியல் வட்டாரத்திலும் இந்த விவகாரம் சலசலப்பை கிளப்பியுள்ளது. இது குறித்து விவரம் அறிந்த போலீஸ் குடியிருப்பு வாசிகளிடம் நாம் விசாரித்த போது, கோவில்பட்டி காவலர் குடியிருப்பில் உள்ள 12 பிளாக்குகளில் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் குடும்பங்கள் உள்ளன. காவலர் சபரிகுமாரும் இந்த குடியிருப்பில் தான் வசித்து வருகிறார். இவர் கடந்த சில நாட்களாக அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜுவுக்கு வாக்களியுங்கள் என போலீஸ் குடியிருப்பில் உள்ளவர்களிடம் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜுவுக்கு ஆதரவாக 19ஆம் தேதி முதல் காவலர் சபரிகுமார் மூலமாக ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் விநியோகம் நடைபெற்றுள்ளது. முதலில் தபால் ஓட்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, பின்னர் போலீசாரின் குடும்பத்தினருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் மெல்ல மெல்ல குடியிருப்பில் கசியவே சில போலீஸ்காரர்கள் எங்களுக்கு பணம் எங்கே என சபரிகுமாரிடம் உரிமையுடன் கேட்டபோது, அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜுவின் சமூகத்தைச் சேர்ந்த போலீஸ் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு மட்டுமே கொடுக்க சொல்லியுள்ளனர், அதனால் அவர்களுக்கு மட்டும் நான் கொடுக்கிறேன் என கூறினாராம். இதை கேட்டு கோபமடைந்த பிற போலீஸ் குடும்பத்தினர் இந்த தகவலை மாவட்ட எஸ்பி மதன் கவனத்திற்கு முறைப்படி கொண்டு சென்றுள்ளனர். இதை எஸ்பிக்கு வேண்டிய ஆட்கள் ரகசியமாக விசாரித்த போது கடம்பூர் ராஜுவின் ஆதரவாளரான வானரமுட்டி பழனிக்குமார் என்பவர் வழியாக அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு 500 ரூபாய் கட்டு காவலர் சபரிகுமாரிடம் கைமாறி இருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 20ஆம் தேதி காவலர் சபரிகுமாரை கமுக்கமாக ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்தனர். மேலும் இது சம்பந்தமாக விசாரித்து அறிக்கை தர சொல்லி கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதனுக்கு மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். டிஎஸ்பி விசாரணை அறிக்கையின் பேரில் 21ஆம் தேதி காவலர் சபரிகுமாரை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி மதன் உத்தரவிட்டுள்ளார் என்கின்றனர். இதனிடையே காவலர் சபரிகுமாருக்கு உடந்தையாக இருந்த பிற போலீஸ் ஆட்கள் குறித்தும் காவல்துறையை தவிர வேறு எந்தெந்த துறை அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஓட்டுக்கு பணப்பட்டுவாடா ஆகியுள்ளது என்பது குறித்தும் உளவுத்துறையினர் விசாரித்து குறிப்பு எழுதி மேலிடத்திற்கு அனுப்பியுள்ளனராம். பணப்பட்டுவாடா நடப்பதை தடுப்பதற்காக மாநிலம் முழுவதும் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில் காவலர் குடியிருப்பிலேயே காசு கொடுத்து ஓட்டு அறுவடை செய்திருப்பது போலீசார் மத்தியிலும் அரசியல் வட்டாரத்தையும் கிறுகிறுக்க வைத்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.